ஆபரேஷன்ல உள்ள பலன் கிடைத்தாலும் அந்த மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து அவங்களால சாப்பிடப்படுது. இந்த சாப்பிடக்கூடிய அவ்வளவு கெமிக்கல்ஸும் சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. அந்த சைடு எஃபெக்ட்ஸால வர பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுது. சோ அவங்க தொடர்ந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமையை உருவாக்கிடுறாங்க. இததான் திரும்பவும் சொல்றோம், எவ்வளவு முடியுமோ ஆபரேஷன்ஸை தள்ளிப்படலாம். நவீன மருத்துவம் கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சி மெடிசனா நமக்கு கண்டிப்பா தேவைதான். ஆனா சித்த மருத்துவம் ஆரம்ப காலத்திலயும் சரி, நாட்பட்ட நோய்களை ஒரு மேக்சிமம் ஆபரேஷன் முடியாம நம்ம ஹெர்பலாலேயே குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தால முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஹெர்பல் மெடிசனால, தமிழ் மருத்துவத்தால, சித்த மருத்துவத்தால, ஆயுர்வேதத்தால, யுனானியால கண்டிப்பா கண்டிப்பா செய்ய முடியும். அது எந்த பிரச்சனையால இருந்தாலும் சரி, ஆபரேஷன் இல்லாத ஒரு அர்ஜென்ட்டா செய்யறாங்க, உயிர் காப்பாற்றுற முறையில ஆபரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா செய்யலாம். அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ்ல ஆபரேஷன் இல்லாம சாதாரணமா அவங்க